தன்னை நோக்கி சதா காலங்களிலும் வழிபடும் மக்களை தீமைகளிலிருந்து காத்து வாழ வைக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு. வைகுண்டத்தில் வாசம் செய்யும் மகாவிஷ்ணுவானவர் 9 அவதாரங்கள் எடுத்து பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இதில் 4வது அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். மனித உடலையும் சிங்கத்தின் தலையையும் கூர்மையான நகங்களையும் கொண்டு நரசிம்ம ரூபத்தில் தோன்றிய மகாவிஷ்ணு அரக்கர்குல அரசனான ஹிரண்யகசிபுவை வதம் செய்து தனது பக்தனான பிரகலாதனை காத்து அருள் செய்தவர். தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட செய்தவரான நரசிம்ம மூர்த்தியை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் அனைத்து விதமான துக்கங்கள் துயரங்கள் நீங்கும், வாழ்வில் வளமை பெருகும். பல்வேறு சிறப்புகள் மிக்க உக்கிர தெய்வமான நரசிம்ம மூர்த்தியை வணங்கும் சமயத்தில் அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வந்தால் நன்மை உண்டாகும். நரசிம்ம மூர்த்தியை வழிபடுவதற்கு அனைத்து தினங்களும் சிறப்பான தினங்கள்தான் என்றாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலும் வைகாசி மாதத்தில் வருகின்ற நரசிம்ம ஜெயந்தி தினத்திலும் கார்த்திகை மாதம் முழுவதிலும் நரசிம்ம வழிபாடு மற்றும் விரதங்கள் மேற்கொள்ள சிறப்பான காலமாகும். இக்காலத்தில் நரசிம்மருக்கு முறைப்படி விரதம் மேற்கொண்டு நரசிம்மர் காயத்ரியை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அருள்வார் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி. குறிப்பாக தீய ஆவிகள், எதிரிகளின் செய்வினை, மாந்திரீக பாதிப்புகள் அனைத்தும் ஒழியும். உடல் மற்றும் மனநலம் மேம்படும். தைரிய குணமும் எதிரிகளை ஒழிக்கும் பராக்கிரமம் அதிகரிக்கும். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத். நன்றி.